பயந்து நடக்கிறேன். அதுபோக வசூமு நான் நோன்பு நோக்கிறேன். நல்லா கேட்டுக்கிறேங்க, நோன்பு நோக்கிறேன், நோன்பை விட்டு விடவும் செய்யறேன். முடியலன்னா என்ன செஞ்சிருவேன், அஃப்திரு நோன்பை விட்டுருவேன். நோன்பும் வைக்கிறேன், முடியலன்னு சொன்னா நோன்பையும் விட்டு விடுவேன். சல்லி நான் தொலவும் செய்கிறேன். நான் அல்லாஹ் என்ன செய்றேன், தொலவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸவஜ் நிசாவு நான் திருமணமும் செய்திருக்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு கீழே என்ன தெரியுமா சொல்றாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி, ஃபன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் ஒருவர் என்னுடைய வழிமுறையை, அதாவது நான் இப்ப இவ்வளவு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த வழிமுறையை யாரு கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது. இதுக்கும் சிறுக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பை விட்டுருவேன், கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், பல பேர் தர்கால இருக்கிறோம், பல பேருக்கு என்ன கிடையாது, மனைவிமார்கள் கிடையாது. நாகூர் ஆண்டவர் இருக்க, நாகூர் ஆண்டவர் அவர், இதுல வேற நாகூர் தர்கால இருக்கிற பேர் என்ன, நாகூர் ஆண்டவர், நாகூர் ஆண்டாரா, அவருக்கு புள்ள கிடையாது. அப்ப அதே மாதிரி இங்க தண்டையார்பேட்டையில ஒரு தர்கா இருக்கு, அவரு கல்யாணம் முடிக்காதவர். ஆத்தங்கரம்மா தாயின்னு ஒண்ணு இருக்காங்க, அந்த அம்மா சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் கல்யாணம் முடிக்காம வாழ்ந்து பீமான்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க கடல்லையே கன்னித்தாயா அப்படியே மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு என்ன செய்திருக்காங்க, கற்பனை கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை முஸ்லீம்கள் நம்புறாங்க, அங்க போய் தவம் செய்யறாங்க. கல்வத்து நாயகன் ஒருத்தர் இருக்கார். அப்படி யாகப்பட்டவர் என்ன செஞ்சுட்டாங்க, கல்யாணம் முடிக்காம நபியின் சுன்னத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, ராகிப் என்னை இந்த மாதிரி என் சுன்னத்தை புறக்கணித்தால் என்னை சார்ந்தவன் இல்லை, முஸ்லீம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கண்டித்து கூறுகிறார்கள். என்னுடைய வழிமுறையை எப்படி நீ புறக்கணிக்க கூடியவன் எப்படி ஒரு முஸ்லீமா இருக்க முடியும்? நான் இவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கிறேன்னு சில பேருக்கு எழுதி வச்சிருக்காங்க, அவர் நின்னா தொழுதுகிட்டே இருப்பார் வருஷ கணக்கா அப்படின்னு சொல்லி. நபிகள் நாயகம் சொல்றாங்க முடிந்ததை செய்வாங்கிறாங்க. இப்படி மகான்கள் பேரில் கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் புழு முட்டைகளையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை மக்கள் என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்பிக்கையிலேருந்து என்ன சேர்ந்துக்கிறணும், வெளியே வந்து விடணும். அடுத்து பாருங்க, முனீபுன் இலைஹி வத்தகு அகீமு ஸலாத்து, அவனை நோக்கி நீங்கள் திரும்புங்கள். அவனை நோக்கி திரும்புங்கள்னா அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள், அஞ்சுங்கள், அவனுக்கு பயப்படுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். வ அகீமு ஸலாத்த வலா தகூனு மினல் முஸ்ரிகீன், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தங்கள் மார்க்கத்தை பிரித்து விடாதீர்கள். அல்லாஹ்வாகிய மார்க்கம் ஒரு மார்க்கமா இருக்கு, நீங்க பிரிக்கிறீங்களா? அந்த ஆண்டவர் இந்த ஆண்டவர், இவருக்கு சக்தி இருக்கு அவருக்கு சக்தி இருக்குன்னு பிரிக்கிறீங்களா? அப்ப அல்லாஹ் முஸ்லீம்களை பிரிக்கிறீங்களா? அங்க போங்க, அந்த தர்கா போங்க.